இந்த பக்கம் சமமா இடம் காலியா இருக்கிறது. அப்ப இந்த சமமா காலியா இருக்கும் பொழுது வலது சிறந்தது. முடிஞ்சிருச்சா? அதுக்கப்புறம் வந்தால் அதுக்கு அடுத்த இடம் இந்த இமாமுக்கு நேரம் உள்ள இடம். இதுல இமாமுக்கு எது நெருக்கம்? இது ரெண்டு சமமானது கிடையாது. இது இமாமுல இருந்து 2 படி தாண்டியது, இது இமாமுல இருந்து 1 படி தாண்டியது. இந்த 1 படி தாண்டியதை போய் நீங்க நிறைச்சாதான் முன் வரிசையை நிறைச்சிங்க, முந்தி வந்தீங்கன்னு அர்த்தமாகும். அப்படி நிறைத்த அப்பதான் கம்பை ஒப்பிட்டு பார்க்க முடியும். அப்ப வலது இடத்தை எப்ப ஒப்பிட்டு பார்க்கணும்னு சொன்னா அந்த 2 இடமும் சமமானு பார்க்கணும். இமாம் இப்படி நேரம் நிக்கிறாரு, இப்படி ஒருத்தன் நிக்கிறான், நான் 3ஆவதா வர்றேன்னா வலது பக்கம் போய் சேர்ந்துக்கிறேன். 4ஆவது வர்றவன் இடது பக்கம் சேர்ந்தாதான் சீரா இருக்கும். சவ்வு சுஃபூஃப, சஃபுகளை சீராக்குங்கள் இருக்கிறது. இதை யாராச்சும் சீரும்பானா? இது உலகத்துல யாராச்சும் இது சீருன்னு சொல்லுவானா? எப்படி வரிசையா நிக்க வேண்டிய ஒரு இடத்துல ஒரு ஆள் நிக்க இப்படியே தானா மாதிரி ஒரு பக்கமா நின்றுகிட்டு இருந்தா ஆஹா எவ்வளவு சீராக இவர்கள் நிக்கிறார்கள் யாராவது சொல்லுவானா? சீரா நீ சொல்லுவோம். முக்கோணம் வந்தா தான் சீர்னு சொல்லுவான். சீர் எப்ப சொல்லணும்? இமாம் அங்க இப்படி ஒரு கோடு இப்படி ஒரு கோடு போட்டா நேரா சேரணும். அப்பதான் அது என்ன இருக்கு? வரிசைகள்ல சீர் என்று சொல்லப்படும். அப்ப சவ்வுங்கிறாங்களே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இஅ்ததிலுங்கிறாங்களே சஃபை நேராக்குங்கள். இதுக்கு பேர் நேரா? இது நேர் கிடையாது. அப்ப மாத்தி மாத்தி நிக்கணும். எப்படி நிக்கணும்? ஒரு பக்கம் வலது, ஒரு இடது, ஒரு வலது, ஒரு இடது, ஒரு வலதும் ஒரு இடதும் இருக்குமே. இன்னும் சொல்றேன், இப்படி இருக்குன்னு வைங்க. இந்த வலது பக்கத்துக்கு இவங்க சொல்ற மாதிரி தான் அர்த்தம்னு வைத்துக் கொண்டால் எல்லாருக்கும் இந்த வலது கிடைக்கிற மாதிரி ரசூலுல்லாஹ் ஒரு சட்டத்தை அழகா செஞ்சுட்டு போயிருக்கலாம். எப்படி? நடுவுல இமாம நிப்பாட்டுறதுக்கு பதிலா நல்ல இடது மூலையில கொண்டு நிப்பாட்டிட வேண்டியது. இமாம் எங்க நிக்கணும்? இடது பக்கத்துல ஓரம் தள்ளிட்டீங்கன்னு சொன்னா வர்ற எல்லாரும் வலதாவே நிப்பாங்க. இமாமுக்கு இடதுக்கே இடம் இருக்காது. அப்படி மார்க்கம் அப்படி ஆக்கியிருக்கலாம்ல. அது எல்லாருக்கும் அந்த வலது பாக்கியம் கிடைச்சிருக்குமா இல்லையா? அப்ப இந்த இடத்த கம்ப்ளீட்டா காலியா போட்டு சில பள்ளியில போய் பார்த்தா வேற ஆளுக்கு தௌஹீத் சகோதரர்கள் தான், மத்தவன் சிந்திக்கல. தௌஹீதுல உள்ள ஆளுக்கு தான் என்ன செய்யறாங்க? ஹதீஸ விளங்குறவங்கிற பேர்ல இப்படி யாராவது சொல்லி கொடுக்க, ஆஹா ஆமா வலது பக்கத்தை நிறைக்க போறோம்னு சொல்லிட்டு பள்ளி வாசல் கந்தர்வ கோலம்ங்கிறாங்களே அந்த மாதிரி ஆக்கி வச்சுட்டு என்ன செய்யறாங்க? பாக்குறதுக்கு ஒரு சஃபு மாதிரியோ ஒரு வரிசை மாதிரியோ ஒரு ஒழுங்கான ஒரு சிஸ்டமேட்டிக் மாதிரி அது தெரியவே தெரியாது. அப்ப சஃப சீராக்குங்கிறது இடைவெளியை அடங்கல் இருக்குல்ல. ஃபர்ஸ்ட் சஃபுகளை சீராக்க சொல்றாங்க. இது சீரு கிடையாது. இடைவெளியை அடங்க, இடைவெளி அந்த இடைவெளியை அடைக்கிறதுங்கிறது என்ன? இடைவெளிங்கிறது எது? சரிக்கு சரியா இருந்தா தான் இடைவெளி. ஒரு ஆள் வலது பக்கம் நின்றாரா, இப்ப இடைவெளி என்பது இந்த இடது பக்கம் மட்டும்தான் இடைவெளி. அப்ப இடது பக்கம் ஒரு ஆள் நின்றாரா, அப்ப என்ன செய்யணும்? வலது பக்கம் நிக்கணும். இப்ப இடைவெளி எது? இங்கிட்டு இடைவெளி கிடையாது. இங்கிட்டு தான் இடைவெளி இருக்கேன். இங்கிட்டு 2, இங்கிட்டு 1. வலது பக்கம் 2 பேர் நிக்கிறான், இந்த பக்கம் ஒருத்தன் நிக்கிறான். இன்னொன்னு போட்டாலும் அந்த இடைவெளி அடையும். அதுதான் இடைவெளிங்கிறது. இடைவெளியை நிறைக்கிறதுங்கிறது ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் வலது. வலது இடதும் சம அந்தஸ்தில் இருக்குமையானால் அப்ப நீங்க வலதை தேர்ந்தெடுத்துக் கொள்ளணும். வலதை விட இடது முந்திய நிலை இருக்குமையானால் அந்த முந்திய நிலைக்கு தான் நீங்க போகணுமே தவிர முந்தியதுங்கிற அந்தஸ்து கிடைச்சிருமே தவிர அப்ப வலது எனக்கு வேணுங்கிறதுக்காக வேண்டி என்ன செஞ்சிடக்கூடாது? வலது பக்கமா போயிடக்கூடாது. இப்படி வைக்கணும்னு வைங்களேன். நான் வர்றேன், எப்படி வர்றேன்? இமாம் நிக்கிறாரு. இந்த இமாமுக்கு முதல் சப்புல வலது பக்கம் ஃபுல் ஆயிடுச்சு. நான் என்ன செய்யறேன்? எனக்கு வலது எனக்கு வேணுமேன்னு சொல்லி வேணும்னு இடது பக்கத்தை அப்படி கம்ப்ளீட்டா விட்டுப்புட்டு 2வது வரிசையில இங்க நிக்கிறேன். அடுத்து வரணும்னு இப்படி நிக்கிறான். மொத்தமா என்ன செய்யணும்? பள்ளிவாசல பாத்தியில வீணா போயிடும். இப்படி எல்லாரும் நினைச்சு இந்த முத வரிசையில இருக்கிற ஆளுக்கு பிடிக்கிற கிறுக்கு அடுத்தடுத்த வரிசையில வரணுக்கு பிடிச்சின்னு வைங்க. இப்ப என்னவாயிரும்? எல்லாரும் இமாமுக்கு வலது பக்கமா நிப்பாங்க. அப்படின்னா என்னவாயிருந்தா ஏன்டா அரை கிரவுண்ட்ல பள்ளிவாசல் கட்டினீங்க, நீங்க கால் கிரவுண்ட்ல கட்டிட்டு போகலாம், பாதியிட வீணா போகுதுல. அப்ப என்னன்னு வழங்குறாங்கன்னு பாருங்க ஹதீஸ. அதனால வலது பக்கத்தை நிறைக்கிறதுங்கிறதுக்கு அர்த்தம் இப்படி கிடையாது. என்ன அர்த்தம்? அதாவது வலதுலையும் இடதுலையும் மாறி மாறி நிக்கணும். வலதும் இடதும் சமமா இருக்கும்போது அப்படி வச்சுக்கணும். இதுல ஒரு ஹதீஸ கூட ஆதாரம் காட்டுவாங்க. என்ன ஆதாரம் காட்டுவாங்க? அந்த இப்னு அப்பாஸ் ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுல படுத்து கிடக்கும் போது ரசூலுல்லாஹ் எந்திரிச்சு தொழுவாங்க. அவர் இடது பக்கம் நிப்பாரு, அப்படி சுத்திட்டு வலது பக்கம் நிப்பாட்டிக்கிடுவாங்க. சமமா தான் நிப்பாட்டுவாங்க. அப்ப சமமா தானே நிப்பாட்டினாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஆளை நிப்பாட்டினா ஒரு பக்கம் தான் நிப்பாட்ட முடியும். ஒரு ஆளை 2 பாதையை பிரிச்சு அறுத்து பாதையை வைக்க முடியும். இருந்தது ஒரு ஆள் இருந்தனால நினைஞ்சாங்க அவர் வலது பக்கம் நிப்பாட்டினாங்களே தவிர அவங்க என்ன செய்றாங்க? வலது பக்கம் நிப்பாட்டினாங்க பத்தியலா, எல்லாரும் வலது பக்கம் தான் நிக்கணும் இமாமுக்கு அப்படின்னு ஒரு அர்த்தம் எடுக்கிறாங்க. இது எந்த ஒரு சிந்தனையாளர்களும் இப்படி அர்த்தம் செய்யவே முடியாது. ஒரு மனிதருக்கு உள்ள சட்டமும் ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் உள்ள சட்டமும் ஒன்று கிடையாது. இப்னு மசூத் அவர்கள் என்ன செய்யறாங்க? ஒரு சபைக்கு வர்றாங்க, 2 பேர் தொழுவாம இருக்காங்க, மத்தவங்க எல்லாம் தொழுதுட்டாங்களான்னு கேட்கறாங்க. எல்லாரும் தொழுதாச்சுன்னு சொன்ன உடனே 2 பேரையும் கூப்பிட்டு என்ன செய்யறாங்கன்னா, ஒரு ஆள் முன்னாடி அவங்க நிக்கிறாங்க,
ஒரு ஆள் வலது பக்கம் ஒரு ஆள் இடது பக்கமா நிப்பாட்டி வச்சு என்ன செய்யறாங்க, தொழுது விட்டு இதான் நபி வழி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வலதும் இடதும் மாத்தி மாத்தி நிக்கிற விளங்குதா இல்லையா? வலதுதான் சிறப்பு, அதனால நீங்க என்ன செய்யுங்க, நீங்க ரெண்டு பேருமே எனக்கு வலது பக்கமா நின்றுக்கிறங்க அப்படின்னு சொல்லாம ஒரு ஆளை வலது பக்கம் நிப்பாட்டி ஒரு ஆளை இடது பக்கம் நிப்பாட்டி இதுதான் நபி வழி அப்படின்னு சொன்னதுல இருந்து என்ன விளங்குது, இடதும் வலதும் தான் மாத்தி மாத்தி பூர்த்தியாக்கணும். பூர்த்தியாக்கும் போது ஃபர்ஸ்ட் வலதை பூர்த்தியாக்கிட்டு அப்புறம் இடதை பூர்த்தியாக்கணும் அப்படி என்று விளங்கிட்டோமே. ஆனால் அதுல என்ன இருக்காது, குழப்பம் வராது. இந்த ஹதீஸ் தப்பா விளங்கி கொண்டு இந்த மாதிரி என்ன செய்யறாங்க, சப்புகளை சீர்கெடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. சப்புகள் சம்பந்தமாக வந்திருக்கிற நிறைய ஹதீஸ்கள் எல்லாத்தையும் பார்க்கணும். இடைவெளி அடங்கிய சைத்தானுக்கு இடம் கொடுத்துறாதீங்க, அதை கவனிக்கணும். முந்தி வந்தவங்களுக்கு முந்தி அந்தஸ்து இருக்கிறது. நீங்க சொன்ன அர்த்தம் வச்சீங்கன்னா என்ன, பிந்தி வந்தவனுக்கு அந்த விட முந்தி வந்தவனை விட பிந்தி வந்தவனுக்கு அந்தஸ்து கூடி விடுகிறது அப்படிங்கறத பாக்குறோம். அதாவது முந்தி இடது பக்கம் நின்று விடுகிறான், முதல் வரிசையில இடது பக்கத்தை பூர்த்தியாக்குகிறான். பிந்தி வர்றவன் ரெண்டாவது சப்புல வலது பக்கமா நிக்கிறான். இவனுக்கு வலதுங்கிற பாக்கியம் கிடைச்சு போய் அவனுக்கு இல்லைங்கிற மாதிரி போகுது. அப்படியான ஒரு மார்க்கம் இது கிடையாது. முந்தினதுக்கு அதுக்குரிய தனி அந்தஸ்து அவர் கிடைக்கத்தான் செய்யும். அதை விளங்கணும். சஃப சீராக்குங்கள், சஃப ஒழுங்காக்குங்கள் அப்படிங்கறதெல்லாம் பார்க்கணும். இதையெல்லாம் பார்த்து என்ன செய்யணும், அந்த ஹதீஸ விளங்கணுமே தவிர ஒரு பக்கம் கம்ப்ளீட்டா காலியா விடுற மாதிரி மார்க்கத்தை விளங்கணும்னு சொன்னா இது ஒரு அழகான ஒரு சிஸ்டத்தை மற்றவர்கள்லாம் பார்த்து ஒரு ஆச்சரியப்படத்தக்க அளவுக்கு இருந்த ஒரு சிஸ்டத்தை கெடுக்கிறதாக அமையும். அதனால வலதும் இடதுமாக மாறி மாறி பூர்த்தி செய்யுங்க. வலது பக்கமா போய் நின்றுட்டு என்ன செய்யாதீங்க, ஒரு புதிய ஒரு முறையை உண்டாக்காதீங்க. அடுத்து இன்னொரு ஹதீஸ் இருக்கிறது. என்ன இருக்குன்னு கேட்டா, இப்னு அப்பாஸ், இது முஸ்லிம்ல வரக்கூடிய ஒரு ஹதீஸ், ஜாபிர் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் இடது பக்கம் நிக்கிறாங்களா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் என்ன செய்யறாங்கன்னா வலது பக்கம் கொண்டாந்து நிறுத்தி வச்சுக்கிட்டாங்க. அப்ப அப்படி நிக்கும் பொழுது பிறகு என்ன செய்யறாருன்னு இன்னொரு அறிவிப்புல ஜப்பார் பின் சஹர் என்று ஒருத்தர் வர்றாரு. அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடதுபுறமா நிக்கிறார். அப்ப இடதுபுறமா இப்னு அப்பாஸ் நிக்கிறாங்க. நின்ற இப்னு அப்பாஸ பிடிச்சிட்டு வலது பக்கமா நிப்பாட்டிட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது ஒரு அறிவிப்பு, இது ஒரு சந்தர்ப்பத்தில் நடந்தது. இன்னொரு சந்தர்ப்பத்தில் என்ன நடக்குது, இப்படி செய்யும் பொழுது இன்னொருத்தர் ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன செய்யறாரு, அவர் இடதுபுறமாக அவர் நிக்கிறாரு. அப்ப இடதுபுறமா நிக்கிறால ரசூலுல்லாஹ் என்ன பண்ணணும், இவங்க சொல்லுபடி புடிச்சு இழுத்துக்கிட்டு வலது பக்கம் நிப்பாட்டி இருக்கணுமா இல்லையா, வலது பாக்கியம் கிடைக்கணும்ல. அப்படி செய்யாம என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இடது பக்கம் நின்றார்ல அந்த ரெண்டு பேரையும் அப்படி பின்னாடி இப்படி கைய வச்சு பின்னாடி எப்படி தள்ளிட்டு ரசூலுல்லாஹ் முன்னாடி வந்துடுறாங்க. அதாவது அந்த இடது பக்கம் நிக்கிறவர் இடது பக்கம் நிக்கிற கரெக்ட்னு காட்டுற மாதிரி. இவங்க சொல்ற மாதிரி அர்த்தமா இருந்தா என்ன செய்யணும்னு கேட்டா, அந்த இடது பக்கம் நின்றவனையும் பிடிச்சு கொண்டாந்து இப்னு அப்பாஸ் பக்கத்துல விட்டுவிட்டு ரசூலுல்லாஹ் முன்னாடி போயிருக்கணும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலதையும் இடதையும் மாத்தி சம அளவில் தான் பூர்த்தி செஞ்சார்கள் என்பதற்கு முஸ்லிம்ல வரக்கூடிய இந்த ஹதீஸ் என்னவா இருக்குது, ஆதாரமா இருக்கிறது. இதெல்லாம் விளங்காம சும்மா வலதுபுறம் சிறந்ததுன்னு என்ன செஞ்சிடக்கூடாது, வலது கை சட்டையை மாட்டுவது சிறந்ததுன்னு வலது கை மாட்டிக்கிட்டு இடது கை மாட்டாம போலாமா? ரெண்டு சட்டை இருக்குது, வலது புறத்தை கொண்டு ரசூலுல்லாஹ் ஆரம்பிப்பாங்க. செருப்பு போட்டா வலது புறத்தை கொண்டு ஆரம்பிப்பார்கள். என்ன செய்யக்கூடாது, வலது காலில் மட்டும் செருப்பு போட்டுட்டு இடது காலை விட்டுட்டு போலாமா? இடது காலுக்கும் செருப்பு மாட்டணும்ல, ரெண்டாவது இடது காலுக்கு மாட்டணுமே தவிர இடது காலுக்கு மாட்டாம இருக்கலாமா? இடது கையை மாட்டாம சட்டையை ஒரு பக்கம் போட்டுட்டு போக முடியுமா? இப்படி எல்லாத்தையும் என்ன செய்யறாங்க, ஒண்ணு கணக்கு ஒண்ணு விளங்கிட்டு இருக்கிறாங்க. இது சரியான முறை கிடையாது. இது மாதிரி இருக்கக்கூடிய ஒண்ணு திருந்தி மாத்திக் கொள்ள வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பேர் ஜனத்துல் ஃபிர்தௌஸ். இப்ப பாத்துட்டோம்னா இந்த பூ வைக்கிறதுல சர்ச்சை வருது. என்னன்னா ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க, வைக்கலாங்கிறாங்க, இன்னும் சில தௌஹீத்வாதி வைக்க கூடாதுங்கிறாங்க. அப்படி வச்சுட்டு போனாலும் நறுமணம் எல்லாம் பூசிட்டு போனாலும் ஒரு பெண்ணே போனாலும் அவ இந்த வாசம் அடிக்கும். யார் இப்படி வாசம் போட்டு போனா நம்ம ஒரு பெண்ணா இருக்க எனக்கே அப்படி தோணுது. அப்போதான் அந்த ஆணுக்கு தோணாதா இப்படி ஜிகு ஜிகுன்னு புர்கா போட்டு போறது, இந்த நறுமணம் பூசிட்டு போறது, இந்த மூக்குத்தி வைக்கிறது, மூக்குத்தி போட்டிருக்காங்க. அப்புறம் அந்த மூக்குத்தி அது ஒரு அலங்காரமா தான் இருக்குது. வெளியே போகும்போது கழுத்தலாம்ல அந்த மூக்கத்திய, அது ஒரு அந்நியன் அண்ணனுக்கு அழகா தெரியலையா? ஐப்ரோ எல்லாத்தையுமே அதுல அடங்குது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னுடைய பெயர் ஜெய்னப் அஸ்மத். எனக்கு என்ன கொஸ்டின் கேக்குறேன்னா, வெளியே செல்லும் பெண்கள் அலங்காரம் செய்யலாமா? எடுத்துக்காட்டுக்கு மருதாணி, பூ, ஐப்ரோ, நகைகள் போன்றவை போடலாமா? பெண்கள் வெளியே செல்லும் பொழுது பூ வைத்துக் கொண்டு மூக்குத்தி போட்டுக்கொண்டு, ஏன் மூக்குத்தி ஏன் கேட்கறாங்கன்னு கேட்டா, முகம் தான் தெரியலாம்னு சொல்றோம்ல, அப்ப மூக்குத்தி போட்டா வெளியே தெரியும்ல. மூக்குத்தி போட்டுக்கொண்டு இது மாதிரியான மெட்டி அணிந்து கொண்டு, மெட்டிலாம் காலு தெரியும்ல, மெட்டி அணிந்து கொண்டு வெளியே செல்லலாமா கேட்கறாங்க. அது மாதிரி கையில மருதாணி அணிந்து கொண்டு, லிப்ஸ்டிக் போட்டுக்கொண்டு, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அளவுக்கு அதிகமான மேக்கப் போட்டுக்கொண்டு, இதெல்லாம் ஜிகனா பவுடரை தடவி கொண்டு
இப்படி எல்லாம் வெளியே செல்லலாமா அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் அதுல வரும். இதுல நமக்கு என்ன கவனிக்க வேண்டிய விஷயம் கேட்டா, பெண்கள் அலங்கரித்துக் கொள்வதை மார்க்கம் தடுக்கவே கிடையாது. பெண்கள் அழகாவும் அலங்காரமாவும் அவங்க என்ன செய்யலாம், இருக்கலாம். இருக்கிறது அவங்களுக்கு ஆர்வம் மூட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் எங்க அலங்காரமா இருக்கணும் என்று கேட்டால், அவர் கணவன் மத்தியில் அலங்காரமா இருக்கு. வீட்டுக்குள்ளதான் அலங்காரம் என்பது எதுக்குன்னு கேட்டா, அந்த கணவன் மத்தியில் அவர்களோட அலங்காரமா இருக்கும் பொழுது அவங்களுக்கு மத்தியில இணக்கமும் ஒரு நெருக்கமும் ஏற்படும் என்பதற்காக வேண்டி மார்க்கத்துல அது ஆர்வமூட்டப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. அது பெண்கள் அந்த மாதிரி என்ன செய்யணும், ஏனதானு இல்லாம ஒரு அழகா டீசெண்டா என்ன செய்யணும், வீட்டுக்குள்ள இருக்கணும். அதே நேரத்தில் இந்த அழகு அலங்காரங்களை எல்லாம் வெளியே போகும்போது செய்யலாமான்னு கேட்டா, அது குர்ஆன்லயே தெளிவா தடுக்கப்பட்டிருச்சு. என்ன சொல்லப்பட்டிருக்குது, வலா யுபதீன ஜீனத்தகுன்ன, பெண்கள் தங்களுடைய அலங்காரங்களை வெளிப்படுத்த கூடாது. அலங்காரம் செய்யறீங்கன்னு வைங்களேன், அலங்காரம் என்ன, லிப்ஸ்டிக் அலங்காரம் தான். நீங்க ஒரு விதமான சாதாரண லைட்டான ஒரு எண்ணெய் பிசுக்காக ஒரு பவுடர் போடுறோமா, அது சாதாரணமா எடுத்துக்கலாம். அது அல்லாம ரோஸ் பவுடர் இந்த மாதிரி மேக்கப் சாதனங்கள் போடுறோன்னு வைங்க, அது ஒரு அலங்காரம் தான். அது மாதிரி கையில மருதாணி இட்டுக் கொள்வது கூட அலங்காரம் தான், மோதிரங்கள் அணிந்து கொள்வது கூட அலங்காரம் தான். இந்த மாதிரியான அலங்காரங்கள் எல்லாம் நீங்க வெளிப்படுத்தக்கூடாது. யாருக்கு வெளிப்படுத்தக்கூடாதுன்னு கேட்டா, அல்லாஹ் ஒரு லிஸ்டே போடுறான். இல்லாலி பவுலத்திகின்ன, கணவன்மார்களை தவிர மற்றவர்களுக்கு. ஆபாயி பவுலத்திகின்ன, கணவனுடைய தகப்பன்மார்கள், மாமனார்கள், அவங்களுக்கே தவிர அப்படின்னு சொல்லி அந்த லிஸ்ட போடும். மகரம் பூரா அல்லாஹ் சொல்றான். அண்ணன், தம்பி, இந்த மாதிரி ஒரு பெண்ணுக்கு நெருக்கமான உறவினர்கள் இருக்காங்க இல்லையா, ஆண்கள் நெருக்கம் சொன்னா யாரை திருமணம் செய்யக்கூடாதோ அந்த மாதிரியான உறவு. ஒரு பெண்ணு அண்ணனை திருமணம் செய்ய முடியுமா? முடியாது. ஒரு பெண்ணு மாமனாரை திருமணம் செய்ய முடியுமா? முடியாது. ஒரு பெண்ணு சித்தப்பாவை திருமணம் செய்ய முடியுமா? முடியாது. அப்ப யாரை ஒரு பெண்ணு திருமணம் செய்யக்கூடாதோ அந்த மாதிரி உறவினரோட இருக்கும் பொழுது அவங்க அலங்காரிச்சுக்கிட்டு இருக்கலாம். கணவன் முன்னாடி எப்படி அலங்காரமா இருக்கலாமோ அதே மாதிரி ஜோடித்து கொண்டு தகப்பன் முன்னாடி நிக்கலாம், அண்ணன் முன்னாடி நிக்கலாம், தம்பி முன்னாடி நிக்கலாம், சித்தப்பன் பெரியப்பன் முன்னாடி நிக்கலாம், தாய் மாமனுக்கு முன்னாடி நிக்கலாம், பெண்கள் மற்ற பெண்களுக்கு முன்னாடி நிக்கலாம். அதே நேரத்தில் அந்நிய ஆண்கள் முன்னாடி நிக்க கூடாதுங்கிறது குர்ஆன்லயே தெள்ள தெளிவாக தடுக்கப்பட்டு விட்டது. வேற எங்கேயும் நீங்க ஆதாரம்லாம் தேடிட்டு வர வேண்டிய தேவையில்லை. அப்ப அலங்காரங்கள் செய்து கொண்டு நீங்க வீட்டுக்குள்ள இருக்கலாமே தவிர, அல்லது இந்த மாதிரியான உறவினர்கள் இருக்கலாமே தவிர, நம்ம தலைகீழ வழங்கி இருக்கிறோம். எங்க அலங்காரமா இருக்குமோ அங்க அலங்காரமா இல்லாம அந்த கணவன் அவன் விரும்பக்கூடிய வகையில வீட்டுக்குள்ள நடந்து கொள்ளாம வெளியே போகும்போது என்ன செய்யறாங்க, பயங்கரமான அலங்காரங்களோட போற காட்சியை நம்ம பார்க்கணும். சில பேரை அது தவறு. வெளியே போற அலங்காரங்கிறது வெளியே போறது கிடையாது. ஏன், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், வெளியே போனால் நம்ம அலங்காரமா போனால், கவர்ச்சியாக நம்ம போனால் கண்டிப்பாக பலருடைய பார்வைகள் பலவிதமான நோக்கத்தோட நம்ம மேல படும். அது எல்லாருமே விளங்குறாங்க, உணர்றாங்க. ஏன் பல பேருடைய மனசை கெடுக்கிற விதமாக நம்ம எதுக்கு அலங்கரிச்சுட்டு போகணும்? நமக்கும் தடுக்கப்பட்டிருக்கு. நம்மனால பிறருடைய மனங்கள்ல எதுக்கு சலனத்தை உண்டாக்கணும், எதுக்கு கெட்ட எண்ணத்தை உண்டாக்கணும் என்கிறதை கவனத்துல கொண்டு வெளியே போகும்போது என்ன செய்யணும், அலங்காரம் இல்லாம போய் பழகணும். வீட்டுக்குள்ள இருக்கும்போது அலங்காரமா இருக்கணும், வீட்டை விட்டு வெளியே போகும்போது என்ன செய்யணும், அலங்காரம் இல்லாம இருக்கணும். இப்ப நம்ம உல்டாவாக நம்ம மக்கள் செய்து கொண்டிருக்கிறாங்க, தலைகீழ. இதை மாத்திக்கிறேன்னு வெளியே தெளிவாக குர்ஆன்ல தடுக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால இது அல்லாஹ்வை அஞ்சி அல்லாஹ்வுக்கு பயந்து இதை நடந்து கொண்டு குர்ஆன்ல இடப்பட்ட கட்டளையா இருக்கிறதுனால இதெல்லாம் தவிர்த்துக்கிறேன். எவ்வளவு நகை நட்டுருக்கு எல்லாத்தையும் அள்ளி போட்டு வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, தப்பே கிடையாது. வெளியே போகும்போது தான் எல்லா பிரச்சனையும் வருது. அதை தவிர்த்து கொள்ள